திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலமாகும். நால்வராலும் பாடப்பட்ட தலம். எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான். திருவண்ணாமலை தல வரலாற்றை பார்க்கலாம். படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் இருவருமே யார் பெரியவர்கள் என்று தமக்குள் சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்க, சிவபெருமான் தனது அடியையும் அல்லது முடியையும் உங்களில் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என கூற, திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றார். அடியை காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார். பிரமன் அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயர பறந்து சென்றார். முடியை காண இயலாமல் தயங்கி பறக்கும்போது சிவன் தலைமுடியில் இருந்து தாழம்பூ கீழே இறங்கி வந்ததைக் கண்டு அதனிடம் சிவன் முடியை காண எவ்வளவு தொலைவு உள்ளது என்று கேட்க, தாழம்பூ தான் சிவனாரின் சடையில் இருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற, பிரமன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார். சிவபெருமானிடம் சிவன் முடியை பிரமன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கிணங்க தாழம்பூ சாட்சி சொல்ல, முற்றும் உணர்ந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாதென்றும், பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவபூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார். திருமாலும் பிரமனும் தான் என்ற அகந்தை நீங்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை. அது மகா சிவராத்திரி நாளாகும். இங்குள்ள அண்ணாமலையானது கிருத்த யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளது. ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமான் திருமாலும் பிரமனும் பணிந்து பிரார்த்திக்க, அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி சிவபெருமானை சிவலிங்க திருவுருவம் கொண்டு மலையின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள இடம் இத்திருக்கோயில் ஆகும். உமாதேவியர் சிவபெருமானின் கண்களை தன் கையால் மூட உலகம் எங்கும் இருளாயிற்று. ஜீவராசிகள் இருளில் இன்னல்கள் அடைந்தன. சிவபெருமான் 3வது கண்ணை திறந்து ஒளி வழங்கினார். இந்த பாவம் தீர்க்க வேண்டி உமாதேவியர் காஞ்சி மாநகரத்தில் மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வரும் நாளில் சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவமேற்றி தமது இடப்பாகம் பெறுமாறு அருள் செய்தார். சிவபெருமான் கட்டளைப்படி பார்வதி தேவியர் திருவண்ணாமலைக்கு வந்து பவழக்குன்று மலையில் பர்ணசாலை அமைத்து கௌதம முனிவரின் உதவியால் தவம் செய்தார். தவத்தை மகிடாசூரன் என்பவன் கெடுத்து வந்தான். உமாதேவியார் துர்கையை அனுப்பி மகிடாசுரனை வதம் செய்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் கண்டு சிவபெருமானின் இடப்பாகம் பெற்று உமாதேவியார் அமர்ந்தார். இதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி எழுந்தருளி காட்சி கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.